சரோஜினி ஏக்கா, எப்ப பாரு இந்த ரூம்குள்ளே இருந்து அடமட்ட விட்டுட்டு கடை. என்னாச்சுக்கா? என்னாச்சா? உனக்கு ஒண்ணு தெரியாதா? வீட்டுல எல்லாத்தையும் சண்டை போட்டியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏக்கா, நான் சண்டைலாம் போடல. வேற என்ன பட்டா? அத்தையில ஏத்து பேசுவியா இல்ல உன் புருஷனதான் ஏத்து பேசுவியா? என்ன நினைச்சிட்டு இருக்கா சரோஜினி? இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி வந்து எத்தனை நாள் ஆச்சு? அதுக்குள்ள இந்த பேச்சு பேசுவியா? ஏக்கா, தனி கொடுத்தனு கேக்குதா? உனக்கு தனி கொடுத்தனு? ஏன் இந்த வீட்டுல உனக்கு என்ன குறைச்சலு? கிடைக்க தின்னுட்டு இருக்க முடியலையா? நீ நம்ம வீட்டுல எப்படி இருந்தா சரோஜினி? தீப்படிக்கான வீட்டுக்குள்ள கிடந்து வாழ முடிஞ்சு உன்னால. இது அரண்மனை மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல உன்னால இருந்து வாழ முடியாது. இந்த ஒரு ரூம் சைஸ் இருக்குமா நம்ம வீடு? அம்மா, நீ எதுக்காக அப்படி கேட்ட? ஏக்கா, அது வந்து இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்களா, அதுக்கு அவளை வேற க்ளோஸ் பண்ணிடுவோமா? இல்லக்கா. வேற என்ன? அது வந்து எனக்கு இந்த வீட்டுல நிறைய வேலை சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு தான் அப்படி சொன்னேன். ஏன் உன்னால வேலை செய்ய முடியாதா? இந்த வீட்டுல ரெண்டு மருமக ஏற்கனவே இருக்காவ. அவியெல்லாம் இந்த வீட்டுல பாரபட்சம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காவ. நீ அவிய கூட சேர்ந்து செஞ்சா போதா, தனியெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் வராது. அப்படியே தனியா கூட செஞ்சா என்ன? நானே என் மாமியார் வீட்டுல வேலை செய்யலையோ? இது உன் வீடு நினையா? இல்ல, நம்ம வீடு தானே என் வீடு. என்னது? இல்லக்கா, ரெண்டு பேருக்குமே ஈஸியா என்னால வேலை செய்ய முடியும். இவ்வளவு பேருக்கு சமைக்கணும் என்னால முடியாதுல்ல, அதுக்குதான். அதுக்கு உன் புருஷனை கூட்டிட்டு வரக்கு தனி கொடுத்தனு பேருவா நீ. நானே மாமியார் கிழவிக்கு இருக்க குணத்துக்கு அந்த வீட்டுல ஒத்துமையா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுல உனக்கு தங்கமான மாமியார், வயிற மாதிரி புருஷன், எப்பேற்பட்ட குடும்பம் கிடைச்சிருக்கு. இதை விட்டுட்டு நீ ஓடன்னு நினைக்காமல்க. குழந்தை உன்னை கூட்டிட்டு வெளியே தனி கொடுத்தனு போவார் நினைச்சியா? ஒரு காலமா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவ அண்ணன் விளையாண்டு தனியா போவேல. அப்படி இருக்கும்போது இவர் தனியா வச்சிருவாங்களோ? இல்ல அவர் தான் கூட வந்துருவாரா? வாரதுக்குள்ள தனி கொடுத்தனும் தனி கொடுத்தனும். இதுக்கு மேல இந்த மாதிரி பேச்சு எடுத்தான்னு வச்சுக்க, நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விடுவேன். ஏக்கா, அதுக்கு பிறகு நானே இந்த வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சு. நீ குஷ்பாக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாவ. அவர் கேட்டாக்கு பார்த்தா, அதுவும் கெஞ்சி கேட்டாக்கு பார்த்தா அங்க இருக்கேன்னு சம்மதிச்சான். அவர் கோபடுமா ஏத்து ஏத்து பேசுனியோனே? அத்தை கிட்ட கோபமா பேசுனியா? அந்த உரிமை உனக்கு யார் தந்தது? என்ன நினைச்சிட்டு இருக்கா நீ? அவர் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுன்னு சொன்னாரா? அப்பயும் நீ கோபமா பேசிட்டு இருந்தியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏக்கா, இப்ப பிரச்சனை எல்லாம் இல்ல. ஆமா, பிரச்சனை இல்ல. உனக்கு பிரச்சனை 4 நாள்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா. பிரச்சனை இல்லையா? முதல்ல அம்மைக்கு போன் போட்டு சொல்லிருட்டோம். அம்மா உனக்கு 4 ஏற்றி விட்டாதான் இதெல்லாம் சரி வரும். ஏக்கா, நீ அம்மைக்கெல்லாம் போன் போட்டு சொல்ல வேண்டாக்கா. நீ வாய் மூடி, எனக்கு எல்லாம் தெரியும். வரதுக்குள்ள தனி கொடுத்தனும் தனி கொடுத்தனும். கலா, ஏமா எல்லாம் சாரஜா எப்படி இருக்கா? தங்கச்சி எப்படிமா இருக்கா? போய் பாத்தியா? தங்கச்சி அவளுக்கு தான் பேதி எடுக்குது. என்ன சொல்லியா? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகலையாக்கா? ஏமா, நீ வேற வயிற்றுச்சல கிளப்பிக்கிட்டு இரு. உன் மகளுக்கு இந்த வீட்டுல இருக்க முடியலையா? அவ புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தனும் பண்ணா. என்ன சொல்லியா? தனி கொடுத்தனுமா? அதுக்குள்ள எப்படி தனி கொடுத்தனும் போவாவே? அந்த வீட்டுல இருக்க வீட எப்படி ஒத்துக்கிடுவாவே? ஏமா, யாரும் அனுமதிக்க மாட்டாவ. ஏன் இவ புருஷனே ஒத்துக்கிட மாட்டாரு. இவ அப்படி கேட்டனால வீட்டுல பெரிய சண்டை. அவ புருஷனே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் இருக்காரு. இங்க பெரிய பிரச்சனையா இருக்குமா? அதுக்கப்புறம் தான் சமாதானமா இருக்காவ. என்ன இப்படி சொல்லியா? எதுக்கு இப்போ தங்கச்சிக்கு தனி கொடுத்தனும் பண்ணா? அவளால சும்மா இந்த வீட்டுல இருக்க முடியலையாமா? என்னதான் அவளுக்கு பிரச்சனை தெரியலமா? அவளால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலையா? நீ சீக்கிரமா வந்து அவளை என்ன ஏதுன்னு கேளு. அவளுக்கு நான் வந்துட்டேங்க. வந்தாதான் அவ சரி வருவா. சீக்கிரமே வாரே. சரிம்மா, இந்த அவட்ட குறுக்கே பேசு. வேண்டால, நீ போன வை. நான் அவகிட்ட நேர்ல வந்து பேசிடு. சரிம்மா. இங்க பாரு, அம்மா வாரேன் இருக்கா. வந்ததுக்கு பிறகு உனக்கு இருக்கு. ஏக்கா, நான் எந்த தப்புமே செய்யல. ஆமா, நீ ஒரு தப்பும் செய்யல. எல்லாம் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கா. நாங்கள் தான் உன்னை தப்பு தப்பா சொல்லிவிட்டோம். அம்மா வரட்டும், அதுக்கு பிறகு உனக்கு இருக்கு. அப்படி என்ன பண்ணிட்டு எதுக்கு இப்படி கோவப்படியா? அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டா. நானும் அவரை சேர்ந்து தானே இதை பண்ணணும். எல்லாரும் என்னதான் ஏசியாவ. அம்மா வந்தா இனி என்னெல்லாம் சொல்ல போறாளாம். அந்த வாரிட்டே என்னத்தே எது கூப்பிட்டிய? நண்டு வாங்கணுமா, கோழி வாங்கணுமா, ஆடு வாங்கணுமா? சரிங்க தே, நீங்க தின்ன நாங்களும் திங்க ரெடி. அதான் சொல்லிட்டீங்களா தே, சமைக்க போறேன். என்னத்தே எது கூப்பிட்டிய? எதுக்கு தே? இந்த வீட்டை தின்னு அரிக்காம போக மாட்டாலுமோ? அவ திங்கத பத்தி ஏன் கண்ணு வைக்கணும்? கண்ணு காலு எதையும் வைக்க வேண்டியது இல்ல.
அரிசி மூட்டை மாதிரி தின்னுட்டு தெரியாது தானவே தெரியுது தேய். இங்க பாரு, அவன் ஒரு நாட்ட நாரி. அவரை இப்படி கெடுத்து சொல்லிட்டு தெரியாத. கல்யாணம் ஆகாத வயசு பிள்ளை. நீ இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சா எவன் பொண்ணு கேட்டு வருவான்? அதான் வந்து கேட்டுக்கவள தேய், கட்டி தள்ளி விட வேண்டியதானே. இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் என்னத்த செய்ய? அதான் உன் தங்கச்சிக்கு சொல்லலாம்னு பாக்கேன். என் தங்கச்சிக்கா தேய்? ஆமா, உன் தங்கச்சிக்கு தான். அவள வயசு பிள்ளை தானே, கட்டி கொடுக்க வேண்டியதானே. ரொம்ப அதிகமான எதிர்பார்க்க இல்ல. ஒரு 20-25 பவுன் போட்டா போதுமா? ஏ அம்மா, 20-25? இதுக்கே வாய் வளர்க்கறியே எதுக்கு? 20-25 தான். வேற எங்கேயாவது மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா 50 கொண்டா 100 கொண்டா போவே. இது ஏழை கேட்டு எல்லூருண்ட மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆனா மாப்பிள்ளை நல்ல வசதியான இடம். ஆனாலும் 20-25க்கே நீ சம்மதிச்சுட்டாவ. எதுக்கு தேய்? மாப்பிளைக்கு ஏதோ குறைகிறா இருக்கோ? மாப்பிள்ளை கொஞ்சம் வரதட்சணை குறைச்சு கேட்டுட்டா உடனே இப்படி சொல்லுவிய. கொஞ்சம் கூட கேட்டுட்டா வாவர கேட்கானே இவள உருப்படுவானான்னு கேப்பிய. உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படிதான் வரணும்னு எனக்கும் தெரியல. ஏ தேய், அதான் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுல, வேற என்ன வரணும்? இங்க பாரு, இது சீரியஸான காரியம். என்கிட்ட இப்படி விளையாட்டா பேசிட்டு இருக்காத. என்னது சீரியஸான காரியமா? மாப்பிள்ளை ஆஸ்பத்திரியில இருக்காரோ? இங்க பாரு, நெட்ட மாதிரி வாங்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். விளையாடாதேன்னு. உன் தங்கச்சி அந்த வயல கட்டி தருவாங்களான்னு உங்க அம்மாட்ட கேளு. 25 பவுன் நகை, 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், சீரு சிறுவாணி எல்லாம் செஞ்சிடணும். நல்ல வசதி. உன் தங்கச்சி ஒரு குறை இல்லாம வாழ்வா, நீ வாழ்ற மாதிரி. ஏ தேய், எனக்கு ஒரு குறையும் இல்லையோ? ஏன் இந்த வீட்ல உனக்கு குறை இருக்கா? சோறு இல்லாம வச்சிருக்கேனா இல்ல கஞ்சி இல்லாம வச்சிருக்கேனா நீ? இல்ல உடுக்கிறதுக்கு தான் துணி எடுத்து தராம விட்டுருக்கோமா? அதுவும் இல்லைன்னா இருக்கிறதுக்கு தான் இடம் இல்லையா? எதுக்காக இப்ப நீ இந்த வார்த்தை கேட்டா? இல்ல தேய், ஒரு குறையும் இல்லையோன்னு கேட்டேன். ஏதாவது இருந்தா சொல்லிதான் பாரு. இருக்கல தேய். உங்க அம்மைக்கு பாடு போட்டு சொல்லு. ஆனா ஒரு சின்ன விஷயம், மாப்பிள்ளை கொஞ்சம் கட்ட, அவ்வளவுதான். கொஞ்சம் கட்டணா எவ்வளவு தேய்? கொஞ்சம் கட்டனா ஏன் வளர்த்து இருப்பான்? என்னது உங்க வளர்த்தியா? ஏத்தே, உங்க வளர்த்தி இருந்தா சிலுப்பாக்கு தான் செட் ஆவான். ஏன் தங்கச்சிக்கு எப்படித்தான் செட் ஆவான்? நீயும் உன் தங்கச்சி வாவா வளர்ந்து நிக்கிறிய. உங்களோட யாரு பணமர வளர்த்திக்கு வளர சொன்னது? நாங்களும் இருக்கிறதுதான் சரியான வளர்த்தி. நீங்களா ரொம்ப வளர்ந்துட்டீங்க. ஏத்தே, வளர்ந்தாச்சு என்ன கட்டா பண்ண முடியும்? என் தங்கச்சி வளர்த்துக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள பாக்கணும் தேய். உன் வளர்த்திக்கு ஏதோ என் மகன் கிடைச்சிட்டாங்கிறதுனால உன் தங்கச்சிக்கு அதே போல கிடைக்கும்னு நீ நினைக்காத. ஏத்தே, என் தங்கச்சிக்கு உங்க மகன் வேண்டா தேய். ஷோ, நான் அதை சொல்லல. உனக்கு கிடைச்ச மாதிரி வளர்த்தியான புருஷன் உன் தங்கச்சிக்கு கிடைப்பான்னு நினைக்காதே. வாரத அப்படியே கப்புனு பிடிச்சு அமைக்கி கட்டி கொடுத்துறணும். நல்ல வசதியான இடம். 25 பவுனுக்கு சம்மதிச்சது பெரிய விஷயம். பொண்ணு நல்லா அழகா கிளி மாதிரி இருக்கும்னு சொன்னதுனால சம்மதிச்சிருக்காவ. வாரத்தி கட்டெல்லாம் பார்க்காதங்க, கட்டி வைங்க, நல்லா இருப்பா. வாரத்தில வேணா மாப்பிள்ளை கம்மியா இருக்கலாம், பணத்துல உங்களை விட உயரம். அதுக்காக பணத்தை அடுக்கி வச்சுட்டு அது மேலேயே நடக்க முடியும்? வெளியே போகும்போது சோடி பத்த வேண்டாமா? என் தங்கச்சி நெத்தியில பொட்டு வைக்கணும்னா எப்படித்தே வைப்பாரு? குதிச்சு விழுந்தா வைக்க முடியும். அவன் குதிச்சு விழுந்து வைக்கிறா இல்ல குத்த வச்சு வைக்கிறா, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நான் சொன்னேனே இந்த விஷயத்தை உங்க அம்மாட்ட சொல்லு. அவ என்ன சொல்லியான்னு கேட்டுட்டு என்கிட்ட சொல்லு. ஏத்தே, எங்க அம்மா சரின்னு தான் சொல்லுவா. வேற என்ன பேசி முடிச்சிருவோமா? ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு தேய். என்ன கண்டிஷனு? அந்த ஒரு 25 பவுன் நகை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா கல்யாணம் நடந்துற தேய். ஆமா, உங்க அம்மா பெத்து வைப்பாவ, நான் உட்கார்ந்து நாங்க போறேன். உங்களோட நல்லதுக்கு ஒண்ணு சொன்னா என்கிட்டயே வாங்க. அப்போ அந்த இடம் உங்களுக்கு வேண்டாம், அப்படிதானே? அது வந்து நகைப்படையெல்லாம் வேண்டாம் தேய். நாங்க நான் போடுவேன்னு உங்க அம்மா பிள்ளை பெத்து வச்சிருக்காவ போல்க. மாரியாவே ஓடி போயிரு. என்னாலலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. போய் சுவாட்ட போங்க போ. இவ நல்லதுக்கு நம்ம ஒண்ணு சொன்னா நம்மள நகை போடுன்னு சொல்லிட்டு போறாவ. அவ அம்மா தான் இன்னைக்கு கேட்டாவ, என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு. இவட்ட சொன்னா என்னைய நகை போடுங்க. இதுக்கு மேல ஏதாவது மாப்பிள்ளை வீடு வரட்டும், நான் சொல்லியேனான்னு பாத்துருவோம். சொல்ல மாட்டேனே, அவையிலே பார்த்து கேட்டு கொடுக்கட்டும். வாங்க வாங்க வாங்க. ஓ புருஷன் வரலையா? ஆமாமா, அவிய வரல. அவிய நிச்சய வேலையா, அவளுக்கு நிறைய வேலை இருக்குன்னவ. அதான் எங்க அக்கால கூட்டிட்டு போன்னு சொன்னவ, அதை கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, முதல்ல போய் சேலை பாத்துருவோமா? நாங்க வரக்குள்ள நீங்க மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கலாம்ல. அது ஒண்ணும் இல்ல தமிழ், பொண்ணுக்கு எடுத்து வரதா மாப்பிளைக்கு அதே மாதிரி பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவ. ஓ அப்படியே மேட்சிங்கா எடுக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியல. என் மருமகளையும் என் மகனும் தான் செலக்ட் பண்ணுவாவ. இப்பதான் உன் மகனும் வந்திருக்கால, அவளை சேர்ந்து செலக்ட் பண்ணட்டும். நம்மளுக்கு என்ன தெரியும்? பட்டு புடவைன்னா எல்லாம் பட்டு புடவை மாதிரி தான் தெரியுது. அதுல ஏதோ ஒரு கலரை பிடிச்ச கலரை எடுத்துருவோம்னு தான் தோணுது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தானே என்னென்ன மாதிரிலாம் சேலை வந்திருக்குன்னு தெரியும். அதனால
வேண்டியதுதான். எம்மாடி மர்மோளே எப்படிமா இருக்கா? எம்மா ஒன்னியதான் கேட்டேன். துர்காவியும் ஒன்னியதான் கேட்காம எங்க பாத்துட்டு இருக்கா? என்னது? அது ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள வேற முன்னால நிக்காவல்ல, அங்க கவனிச்சிருந்திருப்பாளா இருக்கும், அத காதுல உளையல. அப்படியா? எம்மாடி மர்மோளே நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். ஏமா உனக்கு சேலை பிடிக்குமா இல்ல இப்பெல்லாம் ஏதோ லிஹங்கானி போடியாவலாமே அது பிடிக்குமாமா? ஏத்தே அது லிஹங்கா இல்ல லெஹங்காத்தே. இந்த ரோசா ஜில்லையில அதை எடுத்துக்கிட்டியம்மா? உங்க இஷ்டம். ஏமா என் மக எப்பவுமே இப்படிதான், எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டம் போல செய்யுங்கம்மான்னு தான் சொல்லுவா. இந்த சேலை செலக்ட் பண்ணி விஷயத்திலயே அவ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் பாப்பா அவளுக்கு பிடிக்கும். சரி தமிழ், அப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து எடுப்போம். என் மருமக அழகுக்கு என்னத்த போட்டாலும் அழகாதான் இருப்பா. வாங்க போய் துணிமணியை பாப்போம். சரிம்மா வாங்க. ஹாய் துர்கா. ஹாய் ஐஷு. துர்கா என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஹாப்பியா இருங்க துர்கா. நானும் அதேதான் சொல்றேன் சூர்யா. துர்கா கேட்கவே மாட்டா. இந்த கல்யாணம் எப்ப நிக்கும்னு பயந்துகிட்டே இருக்கா. துர்கா அதான் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிறுத்திடுவேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, கல்யாணத்தை ஈஸியா நிறுத்திடலாம். நிச்சயத்தையே நிறுத்திட வேண்டியதானே? எதுக்காக கல்யாணம் வரைக்கும் போகணும்? அதான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேனே துர்கா, இந்த நிச்சயத்தை நிறுத்தினா என் மேல ரொம்ப வருத்தப்படுவாங்க எங்க வீட்டுல. ஏன்னா நான் தான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொண்ணு கேளுங்கன்னு சொன்னது. நானே போய் அவங்க கிட்ட நிச்சயம் வேண்டாம்னு சொன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்லங்க, நானே ரொம்ப வருஷம் கழிச்சு தொலைஞ்சு போய் இப்பதான் கிடைச்சிருக்கேன். என்னோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். இது கல்யாண விஷயம், எடுத்தோ கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க துர்கா. கல்யாணத்து அன்னைக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். என்னது கல்யாணத்தன்னைக்கா? நிச்சயம் முடிஞ்ச உடனே பேசி நிறுத்திடுவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ கல்யாணம் அன்னைக்கு நிறுத்துறேன்னு சொல்றீங்க. சரிங்க துர்கா, கல்யாணத்து அன்னைக்கு நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன், ஓகேவா? நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சூர்யா இப்ப நிறுத்த முடியலன்னு சொல்றீங்க, கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் எப்படி இந்த கல்யாணத்தை உங்களால நிறுத்த முடியும்? அத ஃபர்ஸ்ட் யோசிச்சீங்களா? அப்படியா? என்ன ஐடியா? எனது எல்லா சினிமாலயும் வருமா? அப்படி என்ன ஐடியா அது? ஐஷு, கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. கன்ஃபார்மா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். எனக்கும் துர்காக்கும் கல்யாணம் நடக்காது, போதுமா? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ரிலாக்ஸா இருங்க. இல்ல சூர்யா, என்ன பிளான் எங்க கிட்ட சொன்னா நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம்ல. ஐஷு, பிளான் எல்லாம் இருக்கு, ஆனா அந்த பிளானை நாங்க இன்னும் தீவிரமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்துட்டு வேற பிளான் போடுறத பத்தி யோசிக்கணும். ஐயோ, அப்ப பிளான் எதுவுமே இல்லையா? இருக்கு ஐஷு, நீங்க கவலைப்படாதீங்க. அதான் நான் சொல்றேன்ல, கன்ஃபார்மா இந்த கல்யாணம் நின்றோம். என்ன பிளான் என்னது சொல்லுங்களேன். மிஸ் துர்கா, அது வந்து கல்யாணத்துக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுவாங்க. அப்ப கரெக்ட்டா ஓடி வந்து நான் நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்திடுவேன். அப்புறம் என்ன? அதான் பிளான். அந்த நேரத்துல வந்து நிறுத்துங்கன்னு சொன்னா கல்யாணம் கண்டிப்பா நின்றோம். ஐயோ, இது என்னங்க பிளான்? ஐஷு, நாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளான் ஒண்ணு வச்சிருக்கோம். அதை இப்போ சொல்ல வேண்டாம்னு பாக்குறோம், அவ்வளவுதான். அப்படியா? ஆமாங்க, உங்ககிட்ட சொன்னா நீங்க வேற யார்ட்டையாவது சொல்லுவீங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு எங்க வீடு வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனாலதான் இந்த விஷயத்த நாங்க சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வேற யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க. துர்கா, முக்கியமா உங்ககிட்ட சொல்றேன், நம்ம பிளான பத்தி வெளியே யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. முக்கியமா எங்க தோட்டத்துல வேலை செய்யறவன்ட்ட சொல்லாதீங்க. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நிக்கணும்னா நீங்க இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாம இருங்க. சரி, ஆனா கல்யாணம் நின்றோம்ல. கண்டிப்பா நின்றோம் துர்கா, அதான் நானே சொல்லிட்டேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க போய் நம்ம ட்ரெஸ் பார்க்கலாம். நான் வரல, நடக்காத கல்யாணத்துக்கு நான் எதுக்கு ட்ரெஸ் பார்க்கணும்? ஏங்க, கல்யாணம் தான் நடக்காது, இந்த நிச்சயம் நடக்கதானே போகுது. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. பிடிக்காத கல்யாணத்துக்கு நிச்சயம் நடக்க போது, இதுக்கு எதுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கணும்? அது உங்களுக்கும் எனக்கும் தாங்க தெரியும், மத்தவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. அவங்க கிட்ட போய் எனக்கு பிடிக்காத கல்யாணம், நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பெரிய தப்பாயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச கல்யாணத்துக்கு நீங்க எப்படி எல்லாம் ட்ரெஸ் எடுப்பீங்களோ அதே மாதிரி இப்பயும் எடுக்கணும். அப்பதான் யாருக்கும் டவுட் வராது. சரி துர்கா, கையெல்லாம் பிடிக்க வேண்டாம், பக்கத்துலயாவது வந்து நில்லுங்க. அப்பதான் வீட்டுல மத்தவங்களுக்கு டவுட் வராம இருக்கும்.
நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க துர்கா. கல்யாணம் நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஏய் துர்கா, அவரே நிறுத்திடுவேன்னு இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குடி நீ இப்படி பயப்படுற? பக்கத்துல நின்னு Dress தானே எடுக்க சொல்றாரு. வாடி போலாம், அப்பதான் யாருக்கும் டவுட் வராதான். சரி ஐஷு. சூர்யா வாங்க போலாம். நீங்க போங்க ஐஷு, நான் வாரேன். துர்கா நீங்களும் போங்க. இப்படியே நம்ப வச்சு இவ கழுத்துல தாலியை கட்டிட வேண்டியதான்.